Unit 3 Accounts of Partnership Firm Fundamental அதோட ஃபார்மட்டை இப்போ பார்க்கலாம். Partnership meaning of partnership. Partnershipனா when two or more persons join together the firm business to sharing the profit and loss in the agreement of ratio. The partnership, the relationship is called partnership நார்த்தம். Partnership வந்து according to the section 4 Indian Partnership Act 1932, partnership is defined as the partners relationship between the person who have agreed to share the profit of a business carried on by them or any of them acting for all. So next one is a partnership உள்ள format பார்க்கலாம். ரெண்டு method of capital இருக்கு. First one is the fixed capital method, another one fluctuating capital method. First method வந்து fixed capital method. அதோட format பார்க்கலாம். இப்ப பார்ட்னர்ஷிப் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல ரெண்டு இருக்கு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ஒன்று வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம். ரெண்டு சைட் யூஸ் பண்ணி டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் யூஸ் பண்ணணும். இப்போ எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ எல்லா பார்ட்னருக்கும் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இப்போ டெட்டார் சைடில் என்ன வரும் அப்படின்னா, டு கேஷ் ஆர் பேங்க் இஸ் அ பர்மனன்ட் வித்ராயல் ஆஃப் கேபிட்டல். வித்ராயல் பண்ணுறது வந்து டெட்டாரில் வரணும். கிரெடிட்டார்ல பை பேலன்ஸ் ப்ராடவுன் அவங்களோட அமௌண்ட் போடணும். பை கேஷ் ஆர் பேங்க் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருந்தா ரெண்டு பார்ட்னருக்கும் போடணும். இதை டோட்டல் பண்ணி பேலன்ஸ் வர்றது தான் டு பேலன்ஸ் கேரி டவுன். இது கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே என்ன போடணும்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டு சைடு யூஸ் பண்ணி டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் போடணும். எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அத்தனை பார்ட்னருக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் டு பேலன்ஸ் ப்ராடவுன் அவங்களோட பேலன்ஸ் கேபிட்டல் அமௌண்ட்டை இங்கே எழுதணும். கரண்ட் கேபிட்டல் அமௌண்ட்டை எழுதணும். இது டு டிராயிங்ஸ், டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பை சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுனு, அதில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஏ அண்ட் பிக்கு போடணும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைடில் வரணும். பை சேலரி கிரெடிட் சைடில் வரணும். பை கமிஷன் கிரெடிட் சைடில் வரணும். இந்த பேலன்சிங் விகர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருந்ததுன்னா போடணும். இந்த சைடில் டூ சைடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் லாஸாக இருந்தால் இந்த சைடில் போடணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் பையில் வரும், லாஸாக இருந்ததுன்னா டூவில் வரணும். இந்த பேலன்ஸ் ஃபிகர் எது வேணாலும் இருக்கலாம், டூ சைடில் வரலாம் அல்லது பை சைடில் வரலாம். டெட்டார் ஆர் கிரெடிட்டாரில் வரும், பை பேலன்ஸு கேரி டவுன் வரணும். இப்போ டோட்டல் பண்ணி போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டு பார்க்குறோம். அதுக்கு அக்கௌண்ட்டு ஒரு ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் கேட்டிருந்தா இது மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். டபுள் சைட் யூஸ் பண்ணி டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு இதில் எது அந்த அமௌண்ட் வரணும். பை சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதணும். பை கேஷ் ஆர் பேங்க் த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டாக தான் பை கேஷ் ஆர் பேங்க். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பை சேலரி அக்கௌண்ட், பை கமிஷன் அக்கௌண்ட்டு, பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் அக்கௌண்ட். இது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டாக இருந்தால் பையில் போடணும். இப்போ டூ சைடில் இந்த டேட்டா சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, கேஷ் ஆர் பேங்க்கு கேபிட்டல் வித்ரான்னு எழுதணும். ட்ராயிங்ஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் ஷேர் ஆஃப் லாஸாக இருந்ததுன்னா டூ த டேட்டாரில் வரணும். இதன் பேலன்ஸ் ஃபிகர் டு பேலன்ஸ் கேரி டவுன் வரும். இது இந்த சம் டோட்டல் ரெண்டு சைடும் போடணும். இதுதான் பார்ட்னர்ஸோட ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல், ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் ரெண்டும் சம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஆஃப் த பார்ட்னர்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதில் எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இது வந்து ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். கேபிட்டலில் வந்து கரண்ட்டாகவும் இருக்கும். இது கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ஜேர்னல் போடணும். இதுவே வந்து க்ளோசிங்காக இருந்ததுன்னா ஃபார் த க்ளோசிங்
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு இந்த இது ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபரானம். ஃபரானம்ன்றது ஃபுல் இயர்னு அர்த்தம். இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை மந்த்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்றத பார்த்து போடணும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் திருப்பி பார்த்துக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபரானம் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் அட் த பிகினிங் இஸ் நாட் கிவன். கேபிட்டல் அட் த பிகினிங் கொடுக்காம இருந்ததுன்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த கால்குலேஷன் போடணும். எப்படி போடணும்னா capital at the end. Capital at the end ஓட add a drawing. இந்த fluctuating capital இருக்க drawings and capital withdrawn during the year. ரெண்டும் during the year. இது add பண்ணி போடணும். Less profit credited during the year. இது fluctuating capital. அதுவும் போடணும். Additional capital introduced during the year. இது ரெண்டையும் போட்டு add பண்ணி less பண்ணி போடணும். அந்த ஆன்சர் தான் capital at the beginning. இந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு நம்ம பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து ஃபார் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கு இதோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். இது ஜேர்னல் என்ட்ரி. இந்த சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராஸ்பேஷன் அக்கௌண்ட். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்குலேட்டட் பண்ணுறதுக்கு எப்படி டிராயிங் கால்குலேட் பண்ணுறது. இது டைரக்ட் மெத்தடாக இருந்ததுன்னா டைரக்ட் மெத்தடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து டைரக்ட் மெத்தட் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கால்குலேட் பண்ணு அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை வச்சு நம்ம டைரக்ட் மெத்தட் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மெத்தட். முதல்ல டைரக்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் மெத்தட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க இதே இந்த பீரியட் ஆஃப் ஃபார் 1 மந்த்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்னா ப்ராடக்ட் மெத்தட்ல சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum divided sum of product into rate of interest per annum into 1 divided by 12. 1 னா 1 மந்த்துக்காக கால்குலேட் பண்ணுறோம். அதான் 1 divided by 12ன்னு போடுறோம். இதுவே வந்து உங்களுக்கு டேஸில் கொடுத்துருந்தாங்க. இயர்லி ஆஃப் டேஸில் இன் டேஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ராயிங் சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum into 1 divided by 365 days. இதில் டேஸில் கொடுத்துருந்தா இந்த சம்மன் இந்த ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணி போடணும் டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஆவரேஜ் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி போடணுன்றதை பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் மேடு டியூரிங் த இயர் இன்ட்டு rate of interest per annum into average period divided by 12. இது ஃபார்மேட்டை நல்லா மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ட்ராயிங்ஸ். இது ஆவரேஜ் பீரியடு இந்த இதில் வர ஃபார்மேட்டில் ஆவரேஜ் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் மந்த்து ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வித்ராயல் ஆன் த எண்ட் ஆஃப் த இயர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மந்த்து ஃப்ரம் த டேட் ஆஃப் லாஸ்ட் வித்ராயல் to the end of the year. ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. இதுதான் ஆவரேஜ் பீரியட். இப்போ ஆவரேஜ் பீரியடுக்கு உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஆவரேஜ் பீரியட் ஆஃப் மந்த் கொடுத்துருக்காங்க பாருங்க. மந்த்லியில் இருந்தது அட் த பிகினிங்ல இருந்தா 12 + 1 டிவைடட் பை 2 6.5. இந்த மிடில் இருந்ததுன்னா 11.5 + 0.5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6 மந்த்.
at the endல கொடுத்திருந்தாங்கன்னா 11 plus 0 divided by 2 equal to 5.5 month. இதுவே quarterlyல calculate பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 12 plus 3 divided by 2 7.5. 12 plus 3 equal to 15. So next one is the middle கொடுத்திருந்தாங்கன்னா 10.5 plus 1.5 divided by 2. இது ரெண்டையும் add பண்ணா 12. 12 divided by 2 is 6. So end of the month la கொடுத்திருந்தாங்கன்னா 9 plus 0 divided by 2 4.5 னு வரணும். So half yearly la கொடுத்திருந்தாங்கன்னா 12 plus 6 divided by 2 இது 18. 18 ல calculate பண்ணா 9. இத middle ல கொடுத்திருந்தாங்கன்னா 9 plus 3 divided by 2. 9 plus 3 is equal to 12 divided by 2 6 month. At the end la கொடுத்திருந்தாங்கன்னா 0 plus 6 plus 0 divided by 2 equal to 3 months. இது end. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மட் இருக்கு. இங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த drawings are made in the beginning of every year, every month அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா beginning of every month ன்னு கொடுத்திருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing calculate பண்றதுக்கு total amount of drawing into rate of interest into average period divided by 12. In the drawings are made in the middle of the year கொடுத்திருந்தாங்கன்னா average period எப்போதுமே 6லே வந்துரும். middle இருந்ததுன்னா is the total amount of drawing into rate of interest into average period divided by 12. Next one, the drawings made at the end of every month. Middle of every month, end of every month ன்னு கொடுத்தாங்கன்னா average period எப்படி வரும் உங்களுக்கு 5.5 வரும் average period. The total amount of drawing into rate of interest into average period divided by 2. Average period end க்கு வந்து 5.5. இந்த middle க்கு வந்து 6. Beginning of the drawing க்கு உங்களுக்கு 6.5. இது drawing calculate பண்றதுக்கான format. So next you calculate salary and commission of the partners. Salary and commission க்கு உள்ள journal. The partners salary and commission due. Partners salary account data, partners commission account data to partners capital current account. இது ஒரு journal. Next இதே closing ல இருந்ததுன்னா for closing partners salaries and commission account at the end of the accounting year இருந்ததுன்னா profit and loss approximation account data to partners salary account to partners commission account. Next commission எப்படி calculate பண்றதுன்னா the commission is calculated. Commission has a percentage of net profit before charging. Before charging ஆனதுன்னா before charging of such commission na net profit before commission into percentage of commission divided by 100. இதுவே commission as a commission of percentage of net profit after charging such commission அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா net profit க்கு after calculate பண்ண சொல்லியிருந்தா அதுக்கு ஃபார்மட் net profit before commission into percentage of commission divided by 100 plus percentage of commission. 100 plus percentage of commission. இது நம்ம calculate பண்ணணும். இது கமிஷனுக்குரிய calculate பண்றதுக்கான என்ட்ரி. இப்ப interest on loan from partners. interest on loan கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்மட் என்ன அப்படின்னா interest on partners loan account data. interest on partners loan account data to partners loan account. இதே closing interest on partners loan account கொடுத்திருந்தாங்கன்னா profit and loss account data to interest on partners loan account. இது partnersக்கு. அதுக்கு அடுத்தது profit. Next division of profit among the partners. division பண்ணும்போது profit and loss approximation account கொண்டு போகும்போது இந்த format profit and loss approximation account data to partners capital account. Profit and loss approximation account data to partners capital account னா எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அதுக்கு டிவைட் பண்ணு. இது டோட்டலா. So next they profit and loss approximation account எப்படி prepare பண்றதுன்றதை பார்க்கணும். format of profit and loss approximation account. இதோட format பாருங்க. debtor and creditor. debtor side partners on interest on partners capital account, partners salary account, partners commission account,
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டு. இங்கே பை சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பார்ட்னர்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங் அக்கௌண்ட்டு. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம எங்கே கொண்டு போகிறோம்? கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராக்சிமேஷன் அக்கௌண்ட்டு. இது ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டு இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.